இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானம் மூலம் தமிழகம் வருகை. மதுரை விமான நிலையத்தில் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள முகுந்தன் வீட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசியதாக தகவல். ஏற்கனவே தைலாபுரத்தில் சந்தித்து பேசிய நிலையில் இரண்டாவது முறையாக சந்திப்பு. குருமூர்த்தி உடனான சந்திப்பு குறித்து தைலாபுரத்தில் பதிலளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. கூட்டணி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் திட்டம் இல்லை எனவும் விளக்கம். நான் சொல்றேன், தைலாபுரத்தில் வாங்க, தைலாபுரத்துக்கு வாங்க, நான் சொல்றேன். நாளைக்கு அமித்ஷா வராங்க மதுரைக்கு, சந்திப்பு ஏதாவது நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இல்லை. உறுப்பினர் சேர்க்கையின் போது வாக்காளர்களின் குறைகளை பொறுமையுடன் கேட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டும். நான் முதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கி கூற வேண்டும் என மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதி. நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என இபிஎஸ் விமர்சனம். பக்ரீத் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா? அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யக்கூட இந்த திமுக அரசுக்கு வக்கில்லையா என இபிஎஸ் சரமாரி கேள்வி. ஜூன் 4 முதல் 6 வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகள் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விளக்கம். கொடுங்கையூரில் லிவிங் டுகெதரில் இருந்த இளம்பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்த வழக்கில் திடீர் திருப்பம். போதையில் இருந்த பெண்ணை தூக்க மாத்திரை கொடுத்து கழுத்தை நெரித்து மருத்துவர் கொலை செய்தது அம்பலம். அரசு துறையில் ஏபிஆர்ஓ மற்றும் நீதிமன்றத்தில் ஓஏ வேலை வாங்கி தருவதாக 12 நபர்களிடம் மோசடி. போலி பணி நியமன ஆணையை கொடுத்து ஏமாற்றிய 2 கைது. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பார்வையாளர் தங்கும் இடத்திற்கு 30 ரூபாய் கட்டாய வசூல். நகராட்சி நிர்வாகத்தின் நடவடிக்கையால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி. பாத்ரூம் போகிறதுக்கு தனியாக தனியாக வந்தால் 10 ரூபா. சேலம் ஆத்தூரில் கருவில் இருக்கும் பாலினம் குறித்து வீட்டிலேயே ஸ்கேன் செய்த 2 பேர் கைது. ஸ்கேன் இயந்திரம் மற்றும் 20,000 ரூபாயை பறிமுதல் செய்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சேலம் அருகே 69 வயதில் 2ஆம் திருமணம் செய்ய முயற்சி. முன்னாள் வனத்துறை அதிகாரியை கழுத்தறுத்து கொலை செய்த மகன் கைது. இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் காரில் பதுக்கி வைக்கப்பட்ட 50 கிலோ கஞ்சா பறிமுதல். 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை சூப்பர் மார்க்கெட்டில் 3,700 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய 3 பேர் கைது. ஜிபேயில் 1 ரூபாய் மட்டுமே அனுப்பிவிட்டு கம்பி நீட்டியவர்களை புரட்டி எடுத்த பொதுமக்கள்.
பணம் தண்ணியில இல்லையா பணம் தந்தியா இல்லையா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனக்குத்தானே மருந்து செலுத்தி தற்கொலை செய்து கொண்ட மயக்கவியல் மருத்துவர். ஆன்லைன் விளையாட்டில் 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்ததால் உயிரை மாய்த்துக் கொண்ட பரிதாபம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கழுத்தளவு தண்ணீரில் வாழைத்தார்களை சுமந்து செல்லும் தொழிலாளர்கள். வாழை தோட்டங்களுக்கு இடையே உள்ள வாய்க்கால் தண்ணீரில் ஆபத்தான நிலையில் ஓர் வாழ்க்கை பயணம். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஜூன் 10ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஜூன் 11ஆம் தேதி கனமழை பெய்யும் என தகவல். தமிழகம் மற்றும் புதுவையில் ஜூன் 13ஆம் தேதி வரை பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இங்கிலாந்து வெளியுறவுத்துறை மந்திரியுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாடுகளுக்கு இடையேயான கல்வி மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பில் காணப்படும் வளர்ச்சியை சுட்டிக்காட்டியதாக தகவல். கடின உழைப்பாளிகளான விவசாயிகளுக்காக சேவை செய்வது மகத்தான பாக்கியம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 11 ஆண்டுகளாக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளப்பதிவு. (2024) மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் போன்று பீகாரிலும் முறைகேட்டில் ஈடுபட பாஜக திட்டம். பாஜகவின் மோசடிகளால் தேர்தல் மீதான மக்களின் நம்பிக்கை பொய்த்து வருவதாகவும் ராகுல் சரமாரி குற்றச்சாட்டு. மேட்ச் பிக்சிங் என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு முற்றிலும் அபத்தமான ஒன்று. தேர்தல் தோல்வி குற்றச்சாட்டுகள் லட்சக்கணக்கான ஊழியர்களை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் கண்டனம். தேர்தல் தோல்விகள் ராகுல் காந்தியை விரக்தியடைய செய்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா விமர்சனம். காங்கிரஸ் கட்சியினர் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு பதிலாக மத்திய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் குறை கூறி வருவதாகவும் சாடல். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சிம்லா மருத்துவமனையில் அனுமதி. உயர் ரத்த அழுத்தம் காரணமாக லேசான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தகவல். பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை 25 லட்சமாக அதிகரிப்பு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 23 பேர் உயிரிழப்பு. 3.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை தளர்த்தியது RBI. தங்க நகை உடைமைப்புக்கு கடன்தாரரின் சுய அறிவிப்பு மட்டுமே போதும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வெங்கடேசன் MP எக்ஸ் பதிவு. தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் ஊழியர்களின் பணி நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்தியது ஆந்திர பிரதேச அரசு. உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த முடிவு என விளக்கம். மணிப்பூரில் மெய்தி சமூகத்தை சேர்ந்த அமைப்பினர் கைது செய்யப்பட்டதால் பதற்றம். இம்பால், தௌபால் உள்ளிட்ட பகுதிகளில் 5 நாட்களுக்கு இணைய சேவைக்கு தடை. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குறித்த சர்ச்சைக்குரிய பதிவை நீக்கினார் எலான் மஸ்க். இருவருக்கும் இடையே சமாதானம் எட்டப்பட்டிருக்கலாம் என அவர்களது ஆதரவாளர்கள் தகவல்.
தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் தொழிலதிபர் எலான் மஸ்க். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரடியாக எதிர்க்க உள்ளதாக தகவல். ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியவர்கள் நாடு திரும்பலாம் என தலிபான்கள் அறிவிப்பு. எந்த பாதிப்பும் ஏற்படாது, பொது மன்னிப்பு வழங்கப்படும் எனவும் உறுதி. இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 26 கோடி பேர் தீவிர வறுமையில் இருந்து மீட்பு. பல்திறன் வறுமை குறியீடு 2022-23 15.5% குறைந்துள்ளதாகவும் உலக வங்கி தகவல். இந்தியாவின் செஸ் எதிர்காலத்தின் அடையாளமாக குகேஷ் திகழ்கிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நார்வே செஸ் போட்டியில் 14.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்ததற்கு வாழ்த்து. தைவான் தடகள போட்டியில் முதல் நாளிலேயே 6 தங்கப் பதக்கத்தை அள்ளியது இந்தியா. 100 மீட்டர் தடை ஓட்டம், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி விளையாடும் டெஸ்ட் தொடரில் ரோஹித், கோலி இல்லாதது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவமானம். இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளரான கிறிஸ் வோக்ஸ் ஆதங்கம். இந்தியாவின் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 120 கோடியாக உயர்வு. அதிகபட்சமாக ரிலையன்ஸின் ஜியோ நிறுவனத்தில் 47 கோடி பயனாளர்கள் உள்ளதாக தகவல். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா நாளை மறுநாள் விண்வெளிக்கு பயணம். ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார்.